Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்கக்கூடிய பிராக்கெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எக்ஸலில் நிறைய சிம்பிள்ஸ் நாம் யூஸ் பண்ணுறது உண்டு. அதில் இந்த பிராக்கெட்ஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஓகே, ஸோ 3 விதமான பிராக்கெட்ஸ் என்ன அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற பேரந்தசிஸ், இந்த ரவுண்டட் பிராக்கெட்ஸ், ரெண்டாவது ஸ்கொயர்ட் பிராக்கெட்ஸ் அண்ட் கர்லி பிராக்கெட்ஸ். இந்த 3 பிராக்கெட்ஸோட யூசேஜை பற்றி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பேரந்தசிஸ், ரவுண்டட் பிராக்கெட்ஸ் நாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுதான். கவனிங்க, எக்ஸலில் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேரந்தசிஸ் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி மேத்தில் எக்ஸ்ப்ரெஷன்ஸை குரூப் பண்ணுறதுக்கு நாம் பேரந்தசிஸ், அதாவது பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எக்ஸல்லையும் எந்த ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் இந்த ரவுண்டட் பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு சொல்லணும்னா, எக்ஸல் இந்த பெம்டாஸ் அப்படிங்கிற ஆர்டரை தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும். பெம்டாஸ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லணும்னா, பேரந்தசிஸ், அதாவது நான் சொல்கிற ரவுண்டட் பிராக்கெட்ஸ், எக்ஸ்பனன்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், இதுதான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அதில் இந்த ரவுண்டட் பிராக்கெட்ஸ் பேரந்தசிஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல. ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். ஈக்குவல் டு 20 + 5 × 5, அதாவது மல்டிப்ளைட் பை 5. ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறோம், ரிசல்ட் என்ன வருது? 45. ஓகே, இப்போ அதே ரிசல்ட்டை கீழே காப்பி பண்ணுறேன், அதே ஃபார்முலா தான் உள்ளே இருக்குது. பட் இந்த 20 + 5 இருக்கு இல்லையா, இதை மட்டும் ரவுண்டட் பிராக்கெட்ஸ்குள்ளே நாம் கவர் பண்ணுறோம். ஓகே, அப்போ ரிசல்ட் பாருங்கள் 125 வருது. காரணம் என்னென்னா, இதை இவாலுவேட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஸ்டாபில் பாருங்களேன், ஃபார்முலா ஆடிட்டிங் அப்படிங்கிற இந்த குரூப்பில் இவாலுவேட் ஃபார்முலா, ஜஸ்ட் இந்த செல் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இவாலுவேட் ஃபார்முலாவில் போய் பார்த்தோம்னா கவனித்து பாருங்கள், முதல்ல எது நடக்குது? மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ அப்போது அடிஷன் பார்த்தீங்கன்னா நடக்கலை, பிகாஸ் அந்த அண்டர்லைன் பாருங்கள் கரெக்டாக அந்த மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போது இவாலுவேட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்களேன், முதல்ல மல்டிப்ளிகேஷன் நடந்து முடியுது, அதுக்கு அடுத்து தான் அடிஷன் வருது. காரணம் இங்கேயும் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது முதல்ல முடிஞ்சிருது, அதுக்கு அடுத்து தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வருது. ஸோ அப்போ இதுதான் ஆர்டர், இந்த ஆர்டரை தான் எக்ஸல் ஃபாலோ பண்ணுது. பட் எனக்கு அந்த 20 + 5 அப்படிங்கிறதா முதல்ல நமக்கு என்ன ஆகணும்? கேல்குலேட் ஆகணும். ஸோ அப்போ அந்த கண்ட்ரோலை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷனில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த ரவுண்டட் பிராக்கெட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? நாம் எக்ஸலை ஃபோர்ஸ் பண்ணுறோம். என்னது? ஜஸ்ட் சேம் ஃபார்முலாஸில் இவாலுவேட்குள்ளே போய் பார்ப்போமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 5 × 5, அதாவது மல்டிப்ளிகேஷன் நடக்கலை, பேரந்தசிஸ் முதல்ல இருக்கிறது, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி அப்படிங்கிறது பிராக்கெட்ஸ்குள்ளே எது இருக்குதோ ஆர்டர் படி அதுதான் முதல்ல என்ன ஆகும்? செயல்படும். ஸோ நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே வர்றது, பேரந்தசிஸ்குள்ளே வர்றது தான் முதல்ல நமக்கு என்ன ஆகுது? அது கால்குலேட் ஆகுது. ஸோ அப்போ இவாலுவேட் பண்ணி பார்த்தோம்னா 20 + 5, 25 அப்படிங்கிற ரிசல்ட் அடிஷன் முதல்ல நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைட் பை 5 நமக்கு இந்த ரிசல்ட் என்ன ஆகுது? வருது. ஓகே, ஸோ அப்போ பேரந்தசிஸ், அதாவது நார்மல் பிராக்கெட்ஸ், அதாவது ரவுண்டட் பிராக்கெட்ஸோட யூஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸலில் நாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஈவன் நாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும் போதும் பார்த்துருக்குறோம், முதல்ல ஆர்குமெண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு முதல்ல எது தான் ஓப்பன் பண்ணுவோம்? பிராக்கெட் தான் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போது என்ன வேல்யூ அப்படிங்கிறது, ஐ மீன் ஆர்குமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம உள்ளே கொண்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதை மார்க் பண்ணுறதுக்கே நமக்கு என்ன தேவை? ஓப்பன் ப்ராக்கெட். அண்ட் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட், அந்த பேரந்தசிஸ் அப்படிங்கிறது நாம் யூஸ் பண்ண தான் செய்கிறோம். ஈவன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம நெஸ்ட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம உள்ளே கொண்டு வருவோம் பாருங்கள், அதான் நெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மில் என்ன பண்ணுறோம்னா டிவைடட் பை டிவிஷனை என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த சம் அப்படிங்கிறது எதுக்குள்ளே நெஸ்ட் பண்ணுறோம்னா இஃப் எரர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அங்கே கண்டிப்பாக என்ன ஆகுது? ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ வேல்யூ அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் சம் என்ன ஆகுது? செயல்பாட்டில் இருக்குது. ஒரு வேளை எரர் வந்துச்சுன்னா என்ன ரிசல்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வேல்யூ இஃப் எரர் ஆர்குமெண்ட்டில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ நெஸ்டிங்க்கும் நாம் என்ன கொண்டு வரோம்? அஃப்கோர்ஸ் அங்கே என்ன யூஸ் ஆகுது? இந்த ப்ராக்கெட்ஸ், அதாவது ரவுண்டட் ப்ராக்கெட்ஸ், பேரந்தசிஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப இயல்பாக இருந்தாலும், நான் சொன்ன இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் பெம்டாஸ், ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது
இன்னும் காம்ப்ளெக்ஸான கால்குலேஷனை எப்படி ஆர்டராக பிரித்து வேலை செய்யணும் அப்படிங்கிற நல்ல ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ரொம்ப ஈஸிங்க. டேபிளில் இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸை நாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு, அந்த ரெஃபரன்ஸ்க்கு நாம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவனித்து பாருங்களேன், ஈக்குவல் டு நம்ம பட் ஒரு விஷயம் இப்போ என்னென்னா, இந்த டேபிளுக்கு நேம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் டிசைன் டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா டேபிளுக்கு டேபிள் 10 அப்படிங்கிற ஒரு காமனான நேம் இருக்குது. ஜஸ்ட் அதை நம்ம மாற்றிக்கலாம். என்னென்னு மாற்றலாம்னா சேல்ஸ் 2025 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கவனித்து பாருங்கள், இந்த டேபிளில் இருந்து இந்த என்டையர் டேபிளில் இருந்து எனக்கு ஜூன் மாதத்தோட அந்த காலம் ரேஞ்ச், அந்த ரிசல்ட்டை மட்டும், ஐ மீன் அந்த வேல்யூஸை மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, அப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன், கவனித்து பாருங்கள். ஈக்குவல் டு டேபிளோட நேம் என்னது, சேல்ஸ் இல்லையா? ஸோ அப்போ சேல்ஸ் 2025 அப்படின்னும் போது நமக்கு ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போது இந்த டேபிளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு தேவை, என்னது, ஜூன். அப்போது அந்த ஹெட்டரை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ரெஃபரன்ஸை நான் கொண்டு வரதுக்கு, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கொயர்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் சேல்ஸ் 2025ங்கிற டேபிளில் என்னென்ன ஹெட்டர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதில் நமக்கு தேவை என்ன, ஜூன். ஸோ அப்போ ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி அழகாக நேவிகேட் பண்ணி டேப் கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துடலாம். அப்போ கரெக்டாக பாருங்கள், டேட்டா அழகாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுது. ஓகே, இது இங்கேன்னு மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன தேவை, மார்ச் மாதத்தோட கம்ப்ளீட் சேல்ஸ் என்னங்கிறது தேவை. இப்போ கவனிங்க, ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் நாம் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணும் போது பார்த்தீங்களா அங்கே என்ன வருது, D3ங்கிற ரெஃபரன்ஸ் வருது. பட் அந்த என்டையர் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்த உடனே அங்கே ஆஸ் யூஷுவல் சேல்ஸ் 2025, அதில் பாருங்கள் ஸ்கொயர்டு ப்ராக்கெட்குள்ளே மார்ச்ங்கிற மந்த் வருது. ஓகே, இதைத்தான் நம்ம மேனுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். ஆஸ் யூஷுவல் அங்கே நிச்சயமாக என்ன தேவை, ஃபங்க்ஷனுக்கான பேரந்தசிஸ் அப்படிங்கிறது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அங்கே நடந்து தான் ஆகணும். ஓகே, இது இங்கே வெளியில் மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ளே எடுத்துப்போமே, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன தேவை, டோட்டல் என்னன்னு தேவை. ஓகே, ஸோ அப்போ நமக்கு டேபிளில் எக்ஸ்ட்ரா ஒரு காலம், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்டர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கவனித்து பாருங்கள், ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம செலக்ட் பண்ணோன்னே பாருங்களேன், சேல்ஸ் 2025 ஃப்ரம் என்னது, ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் அப்படிங்கிற அந்த காலம் ரேஞ்ச் வந்துருச்சா? ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் சேம் அதே தான். பட் நாம் ஒரு செல்லுக்கு தான் கொடுத்தோம், ஆனால் மற்ற எல்லா செல்லுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. காரணம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்சஸ். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் டேபிளில் இருக்கக்கூடிய ஹெட்டர் ரெஃபரன்ஸ்க்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் வேலை செய்யுது, அது அப்படி தான் வேலை செய்யுது. பட் நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியில் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நாம் மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது உண்மையிலே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், நமக்கு டேபிள்குள்ளே என்ன தான் யூஸ் ஆகுது, இந்த ஸ்கொயர்ட் ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர்டு ரெஃபரன்ஸ் தான் அங்கே நமக்கு வேலை நடக்குது, வேலை செய்யுது. இந்த அட்டை எங்கேருந்து வந்துச்சு, இந்த அட்டை அப்படிங்கிறது ஒரு இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக சொல்ல வர விஷயம் என்ன, நார்மலாக நம்ம B3லேருந்து H3 இல்லை B3லேருந்து G3 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாக்குள்ளே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ரெஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ரீடபிலிட்டி பாருங்கள் நமக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு, என்ன ரெஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத அழகாக நாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு ரா டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணி வேலை செய்கிறது நல்லது. பட் நாம் மெயினாக பார்க்க வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படிங்கிறது டேபிளில் நாம் யூஸ் பண்ணுறோம். பட் அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மூணாவது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட்ஸ். ஓகே, எங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்களோ அதே இதில் தான் ஷிஃப்ட் பிடிச்சி நாம் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த கர்லி ப்ராக்கெட் அப்படிங்கிறது எக்ஸலில் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அரே அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணோம். அரே அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேல்யூஸ், இல்லை புரிகிற மாதிரி சொல்லணும்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். நாம் நிறைய அரே ஃபங்க்ஷன்ஸ் நமக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வேறு ஒரு ஷீட்டுக்கு போகிறேனே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே கவனித்து பாருங்கள், ஈக்குவல் டு சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சார்ட்டில் பாருங்கள் அரே. ஸோ அரேயில் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், ஓகே, குரூப் ஆஃப் வேல்யூஸை நாம் ப்ரொவைட் பண்ணுறோம். நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் பாருங்களேன் ஸ்பில்டு அரேவாக வரும். ஓகே, அதே கலெக்ஷன் ஆஃப் ரிசல்ட் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸாக நமக்கு வந்திருக்கு. இதுதான் அரே. ஆனால் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து கர்லி ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணலையே பிரதர். கவனிங்க, இப்போது
எனக்கு வந்து டேட் பார்த்திங்கன்னா தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டு, ஓகே, சேலரி, ஓகே. ஸோ எனக்கு வந்து எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா 10th வந்து சேலரி டேட். ஸோ அப்போ ஒவ்வொரு மாதத்தோட 10ஆம் தேதி வந்து எனக்கு ஆஸ் அ டேட்டாக இங்கே தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் இயர் ஆர்குமெண்ட்டில் 2025 கொடுத்தாச்சு. மந்தில் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். டே, எல்லா மாதத்துலேயும் எனக்கு 10ஆம் தேதி தான் சம்பளம் இல்லையா? ஸோ அப்போது 10 அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் நாம் ஆஸ் யூஷுவல் நார்மல் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ ரிசல்ட்டை பாருங்கள், 10ஆம் தேதி 1ஆவது மாதம் 2025. இது மாதிரி எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 11 மாதங்களும் தேவை. ஓகே, அப்போ யோசித்து பாருங்கள், ஜஸ்ட் நம்ம இதை கீழே ஃபில் பண்ணோம்னா 2ஆவது மாதம் 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் வந்துச்சா? வரல. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல மந்த் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டில் வெறும் 1ன்னு தான் நம்ம கொடுக்க முடியுது. 12 மாதத்தையும் கொடுக்க முடிஞ்சால் நமக்கு 12 மாதத்தோட ரிசல்ட் டேட் என்ன ஆயிரும், கரெக்டாக வந்துடும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு வேல்யூவை தான் கொடுக்க முடியுது. குரூப் ஆஃப் வேல்யூஸ், கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை அந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாம் இந்த கர்லி ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள், நாம் வேல்யூஸை எப்படி கொடுக்கணும் அண்ட் அதை ஏன் அப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறத ரிசல்ட் வந்தோடனே சொல்கிறேன். கவனிங்க, நமக்கு என்னென்ன மாதங்கள் தேவை? 1, 2, 3, 4, 12 வரைக்கும் தேவை இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல கமா கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் நான் இப்போதைக்கு அந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது 2 செமிகோலன் 3 இது மாதிரி நாம் 12 வரைக்கும், நான் இப்போதைக்கு ஒரு 8 மந்த் வரைக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்கும் போது பாருங்கள் 8 மாதத்துக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி நமக்கு நம்பர்ஸ் வரதுக்கான ரீசன் இது ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்குது. நாம் டேட் ஃபார்மெட்டுக்கு அதை மாற்றிக்கலாம். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா 1ஆவது மாதத்துலேருந்து 8ஆவது மாதத்து வரைக்கும் கரெக்டாக அந்த 8 மாதமும் 10 தேதி தான், 10ஆம் தேதி தான் வந்திருக்கு, ஒரே வருஷம்தான். ஓகே, ஸோ அப்போது குரூப் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கறதுக்கு நமக்கு இப்போ என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த கர்லி ப்ராக்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல நாம் இந்த செமிகோலன் கொடுத்தோம் பார்த்தீங்களா? இப்படி கொடுத்ததுனால தான் இது கரெக்டாக வேர்ட்டிக்கல் அந்த காலம் ஆர்டரில் வந்திருக்கு. ஒருவேளை நமக்கு அது ரோ ஆர்டரில் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் வெறும் கமா கொடுத்துக்கலாம். ஓகே, ஆரோ கீஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நாம் கமா கொடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி போகுது பாருங்கள், ரோ வைஸ் போகுதா? ஓகே, ஸ்பில் ஆகி நமக்கு ரோ வைஸ் போகுது. ஆஸ் யூஷுவல் நமக்கு அதே டேட் ஃபார்மேட் தான் நமக்கு தேவை. ஓகே, ரைட். ஸோ இப்படி நமக்கு ரோ வைஸ் இல்லாமல் நமக்கு எப்படி தேவைப்பட்டுச்சு, காலம் வைஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படிங்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணிக்கிட்டோம், அந்த இடத்துல செமிகோலன் நம்ம யூஸ் பண்ணோம். பட் கவனிங்க, இது ஸ்பில் ஆகி வருது. ஸோ இப்படி டேட்டா ஸ்பில் ஆகி வரும்போது ஒரு விஷயம் நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த கர்லி ப்ராக்கெட்டோட வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. பட் விஷயம் என்னென்னா, நமக்கு இது டேட்டா ஸ்பில் ஆகி வருது. இப்போ நம்ம கொடுத்த அந்த எல்லா செல்லுக்கும் ஸ்பில் ஆகி வந்திருந்தாலும், ஆனால் இதை போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது அங்கே எதுவுமே இல்லை. காரணம் நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் எங்கே மட்டும்தான் இருக்குது, அந்த செல்லில் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்கன்னா Ctrl+Shift+V கொடுத்து ஆஸ் அ வேல்யூவாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்பில்டு ஒரு மாதிரி அந்த வியூ நமக்கு வரல பாருங்கள். ஓகே, இல்லை எனக்கு Ctrl+Shift+V எனக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் Ctrl+A கொடுத்து அந்த என்டையர் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Alt+V கொடுத்தோம்னா பேஸ்ட் ஸ்பெஷல் நமக்கு ஓப்பன் ஆகும் அந்த டயலாக் பாக்ஸ். ஸோ இதில் நீங்கள் போய் வேல்யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை கீபோர்டில் V அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணாலும் சரி, வேல்யூஸ்க்கு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை அதை எடுத்துகிட்டு நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் ரிசல்ட்டை தரக்கூடிய ஃபங்க்ஷனை கூட நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் ரிசல்ட்டை ஸ்பில் பண்ணி தரதுக்கு நீங்கள் உள்ள இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ், அதாவது அரேக்கான கர்லி ப்ராக்கெட்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மேலே போய் பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்டூடெண்ட் இருக்குது. ஓகே, குமார், ராஜா, ராணி. ஓகே, அவங்களுடைய கிரேட் என்ன, ABF அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஒரு செல்லை செக் பண்ணணும். அந்த செல்லில் A இருக்குன்னா பாஸ், B இருந்தாலும் பாஸ், C இருந்தாலும் பாஸ், பட் F இருக்குதுன்னா ஃபெயில். ஓகே, ஸோ அப்போது ஏதாவது ஒரு லெட்டராவது, ஏதாவது ஒரு வேல்யூவாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும், ஒரு கேரக்டராவது இருக்கான்னு.
ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இஃப்பை கொண்டு வரோம். ஆனால் ஏதாவது ஒன்று தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யாரை கொண்டு வரோம், ஆர் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம், ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை கொண்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆரில் போய் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செல்லில் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுங்கிறதுனால நம்ம டபுள் கோட்குள்ளே ஏ இருக்கான்னு செக் பண்ணு, மறுபடியும் கமா கொடுத்து இந்த செல்லில் ஈக்குவல் டு என்னது டபுள் கோட்டில் பி இருக்கான்னு செக் பண்ணு, இப்படி தான் நம்ம கொடுப்போம் இல்லையா. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஈக்குவல் டுங்கிற ஆப்ரேட்டர் வரைக்கும் ஓகே, நாம் இந்த செல்லுக்குள்ளே ஏ பி சி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தானே கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். டபுள் கோட்குள்ளே தான் கொடுக்கணும், ஏன்னா டெக்ஸ்ட்டுங்கிறதுனால. ஓகே, இல்லை ரெஃபரன்ஸ் தனியாக இருக்குன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஏ அதே மாதிரி செமிகோலன் கமா இல்லை, ஓகே செமிகோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், பி இருக்கான்னு செக் பண்ணு, அதே மாதிரி தான் சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணு, அதோடு முடிச்சிடுறோம். ஓகே, இந்த கலெக்ஷன் ஆஃப் இந்த குரூப் ஆஃப் வேல்யூஸ் அந்த செல்லில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணு. அப்போ ஒரே இதில் என்ன பண்ணுறோம், அரே கம்ப்ளீட்டாக முடிக்கிறோமா, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எது, ஆரோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ கமா கொடுத்தோடனே இஃபோடைய அடுத்த ஆர்குமெண்ட் வருது, எனது ஒருவேளை இதெல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, ஐ மீன் ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா, மேட்ச் ஆச்சுன்னா என்ன ரிசல்ட்டு. ஓகே, அதான் ஏ எடுத்திருந்தாங்க இல்லை பி சி எடுத்திருந்தாங்க, பாஸ் ஆகிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன தான் ரிசல்ட் கொடுக்கணும், பாஸ் அப்படின்னு அங்கே செல்லில் கொடுக்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட் ஏஓ பிஓ சிஓ எடுக்கலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்னது, ஃபெயில். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கவனித்து பாருங்கள், நமக்கு ஃபில் பண்ணுவோமா, இதை ஃபில் பண்ணுவோன்னா பாருங்கள், பாஸு ஃபெயிலு. ஸோ அப்போது எக்ஸலில் கர்லி ப்ராக்கெட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அரேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அரே அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், குரூப் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த 3 ப்ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸலில் ரொம்பவே பார்த்திங்கன்னா முக்கியம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் பார்த்திங்கன்னா நல்லது. ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். முக்கியமான விஷயம், ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கான அப்டேட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்லாட்டில் நீங்கள் லேர்ன் பண்ண விரும்புகிறீங்க, ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க லைவ் கிளாஸஸில், இல்லை ரெக்கார்டட் கோர்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் நான் கீழே பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பர்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.